அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சமிதா கருணாகரன். நம்ம மத்தியில நிறைய பேரு ரொம்ப மன சோர்வோடையும், மன அழுத்தத்தோடையும் இருக்காங்க. கவுன்சிலரா இருக்கிற நானு எப்போதும் ஒண்ணுதாங்க எதிர்பார்க்கிறேன். உங்க மனச விட்டு பேசுங்க. ஆண்கள், அதாவது பெண்கள் விட ஆண்கள் தான் ரொம்ப பேர் வந்துட்டு மனசு தொறந்து பேசுறது குறைவாக இருக்கு. நேஷனல் ஹெல்த் அண்ட் மொபிலிட்டி சர்வே இயர் 2023ல நீங்க பாத்தீங்கன்னா, பெண்களை விட ஆண்கள் தாங்க ரொம்ப குறைவாக வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அவங்களோட எமோஷன்ஸா இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றது. ஏன் அப்படின்னு அந்த சர்வே படி நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு காரணமே நம்மளோட சமுதாயம் தான். எஸ். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போதே நம்ம என்னன்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறோம். சிங்கம் பொறந்துட்டான்டா, நம்ம வீட்ல ஒரு சிங்க குட்டி வந்துட்டான்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனால என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சிங்கம் என்றால் என்ன? ரொம்ப தைரியமாவும் இருக்கணும். அவங்களுக்கு அந்த சர்வைவல் ஸ்கில், அதாவது என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ துணிஞ்சு நின்று தான் இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ற அந்த ஸ்கில், அந்த கரேஜ், உனக்கு அந்த அந்த மன தைரியம் இருக்கணும். ஸோ அந்த சிங்கத்துக்கு என்னெல்லாம் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு ஆணையம் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க பிறக்கும்போதே நம்ம அவங்க கிட்ட அந்த சொல்லலைன்னா கூட ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லும் போதே எதுவா இருந்தாலும் நம்மளே தான் வந்துட்டு அதை நோக்கி போகணும் போல, எதுவா இருந்தாலும் நம்மளே தான் சமாளிக்கணும் போல, எதுவா இருந்தாலும் யாருக்கிட்டயும் இதை ஷேர் பண்ணி சொல்ல போய் நம்மள ஏதாவது நாம் யோசிச்சிருவாங்களோ, இல்லை நம்மள ஏதாவது வந்துட்டு தேவையில்லாத வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்திடுவாங்களோ, இல்லை நம்மள ஏதாவது அவமானப்படுத்திடுவாங்களோ. ஏன்னா நம்ம ஒரு ஆண், எதுவா இருந்தாலும் துணிஞ்சு நெஞ்சு செய்யணும், அப்படித்தானே நம்மள வளர்த்துருக்காங்க அப்படின்னு மனசுல ஓடும். ஸோ அதனால அவங்க என்ன யோசிப்பாங்க, எதுவா இருந்தாலும் சொந்தமாவே பார்த்துக்குவோம் அப்படின்னு யோசிச்சு வளரும் போது கடைசியில அட் ஒன் பாயிண்ட் அவங்க அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கலாம். இல்ல இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட நம்மளோட ஃபாதர், விச் மீன்ஸ் நம்மளோட தந்தை, யாராவது உங்க வீட்ல வந்துட்டு உங்களோட தந்தையா இல்ல உங்களோட தாய், யார் வந்துட்டு அதிகமா வந்துட்டு எமோஷன்ஸோ ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ், கண்டிப்பா நம்மளோட அம்மாமார்கள் தான். நம்மளோட அப்பா அம்மார்கள் வந்துட்டு ரொம்ப சைலண்டா இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயத்துல. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் நான் வந்துட்டு சுமந்துடுறேன். நான் சுமந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்துட்டு நான் வந்துட்டு குடுத்துட்டாலே எனக்கு அது போதும். எனக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டம், எனக்குள்ள இருக்கிற அந்த பயம், எனக்குள்ள இருக்கிற அந்த வேதனை எல்லாத்தையும் என்னால தாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி நினைக்கிறதுனால இப்ப உள்ள காலகட்டத்துல என்ன மாதிரியான கான்சிக்வென்சஸ் இந்த சொசைட்டி ஃபேஸ் பண்ணுதுன்ட்டுன்னு நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம மத்தியிலே நெறைய பேரு தப்பான முடிவுகள், நம்ம மத்தியிலே நெறைய பேர் வந்துட்டு அவங்களோட மன அழுத்தத்த தாங்க முடியாது. வேற மாதிரியான சிந்தனைகள வந்துட்டு முடிஞ்சுதுங்க. அதாவது சொசைட்டில எப்போதும் நம்ம எப்படி பார்க்கறோம்னா, ஆண்கள் வந்துட்டு ரொம்ப கெத்தா இருக்கணும். எதுவா இருந்தாலும் துணிஞ்சு நின்று செய்யணும். அப்படியே சொல்லி, 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 சொல்லி நல்லா டீப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த துக்கம், அந்த கவலை, அந்த மன உளைச்சல், அந்த தோல்வி, இது எல்லாமே அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அவங்க அத எக்ஸ்பிரஸ் பண்றதுல என்னங்க தப்பு? இன்னைக்கு நெறைய ஆண்கள் மனசுக்குள்ளே பூட்டி வச்சு ரொம்ப மன அழுத்தத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லணும். எங்கடா வெளிய சொன்னா நம்மள அசிங்கப்படுத்திருவாங்களோ, அவமானப்படுத்திருவாங்களோ, இல்ல நம்மள கேலி கிண்டல் பண்ணிருவாங்களோ அந்த பயம். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சொசைட்டி நீங்க பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு தராத ஒரு சொசைட்டில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கே ரொம்ப மனசு வலிக்குதுங்க. ஒரு சின்ன உதாரணம். அதாவது நம்ம வாகனம் வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம வாகனத்த வந்துட்டு, நம்ம எப்போதும் வந்துட்டு நல்லா மெயின்டெயின் பண்ணணும் தான் நம்மளோட முழு நோக்கமா இருக்கும். நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் நம்மளோட ஜர்னி இல்லாட்டி நம்ம டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஜர்னி வந்துட்டு ரொம்ப சுமூகமா இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். பட் அட் ஒன் பாயிண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாய்ஸ், "என்னடா சத்தம் கேட்குதே!" அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது, "சரி பரவால்ல, பிறகு பார்த்துக்குவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்டின்யூ பண்றோம். அந்த ஜேர்னின்னு வச்சுக்கோங்களேன். இதே மீண்டும், மீண்டும் மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும்போது, மறுபடியும், மறுபடியும் வந்துட்டு நீங்க அத அலட்சியப்படுத்தி, பரவால்ல மெதுவாவே பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்திட்டோம்னா, கடைசியில என்னங்க ஆகும்? எஸ். ஒரு மேஜர் பிரேக் டவுன் உங்களோட வாகனத்துல நீங்க கண்டிப்பா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்மளோட மைண்டும். நம்ம மைண்ட்குள்ள இருக்கிற அந்த அழுத்தம், நம்ம மைண்ட்குள்ள இருக்கிற அந்த வெறுப்புகள்,
அந்த கோபம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு ஒரு சமயத்துல வந்துட்டு அதை இக்னோரோ இல்லை அவாய்ட் பண்ணிட்டா அது வந்துட்டு சரியான தீர்வே இல்லைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு நாள்ல கண்டிப்பா நீங்க ரொம்ப மன அழுத்தத்தோட இருந்து நீங்களே உடைஞ்சு நொறுங்கி போயிருவீங்க. அந்த கட்டத்து வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண போறீங்களா? ஆண்கள் கவனத்திற்கு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன உளைச்சல், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனக்கவலை, இது எல்லாம் இன்னைக்கு கடைசியா இருக்கட்டும். அதாவது உங்க மனசை நீங்க தைரியப்படுத்தி, உங்க மனசை நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கொண்டு வந்து, எப்படியாவது யார்கிட்டயாவது இதை வழிப்படுத்தி ஆகணும். அந்த மாதிரியான தருணத்தை வந்துட்டு இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு ஏன் இந்த தருணத்தை கொண்டு வரணும், எப்படி இந்த தருணத்தை கொண்டு வரணும், இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சப்போர்ட் செயின் கிரியேட் பண்ண முயற்சி எடுத்திருக்கேன்னு தாங்க சொல்லணும். அதாவது என்னோட கிளையண்ட் ஒரு ஆண். அவர் இயர் 2019 வந்துட்டு என்னோட கவுன்சிலிங் செஷனுக்கு அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட அனுமதி கேட்டு அவரை இன்னைக்கு நான் இன்டர்வியூ பண்ணலான்னு இருக்கேன். அதோட முழு நோக்கம் என்னன்னா, ஒரு ஆண் மகனா இருந்து எதற்காக அவர் கவுன்சிலிங் வந்திருக்காரு, பட் அதுவும் மீறி எப்படி அவருக்கு அந்த சிந்தனை கவுன்சிலிங்க்கு வந்து எல்லாத்தையும் வழிபடுத்துவோம் அப்படின்னு அந்த சிந்தனை எப்படி வந்தது, எதற்காக வந்தாரு, இதன் மூலமா அவர் என்னெல்லாம் அடைஞ்சாரு அப்படின்ட்டு இன்னைக்கு அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. அவர்கிட்ட நான் இந்த விஷயமா கேட்கும் போது என்ன சொல்றேன்னா, அவரோட முழு நோக்கமே மொத்த ஆண்களும் வந்துட்டு அவங்களோட மன நல்லதுக்கு, அதாவது அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. நம்மளோட மென்டல் ஹெல்த்க்கு வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஃபோக்கஸ் ப்ரையாரிட்டி கொடுத்து ஆகணும்ட்டுன்னு அவரோட முழு நோக்கம்னு சொல்றாரு. அவரோட பயணம், அவர் சந்திச்ச நெருக்கடிகள் அண்ட் அவர் பலன் அடைஞ்ச இந்த கவுன்சிலிங் செஷன், இந்த இன்புட்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கு அவர் முழு மனதோட இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு. அவருக்கு இந்த வேலையில நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவரோட தனி உரிமையை பாதுகாத்து கொண்டு அவரோட ஐடென்டிட்டியை வந்துட்டு ரகசியப்படுத்த வேண்டிய ஒரு தருணம் இது. அவரை ராம் என்று பெயரோட அறிமுகப்படுத்த போறேன் அவரோட அனுமதியுடன். முதலாவதாக நான் என்ன உங்ககிட்ட கேட்கணும்னா, ராம், இந்த கவுன்சிலிங்க்கு வந்த மூல காரணம் எது உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருந்தது, இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம போயே ஆகணும், அதாவது இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம போறதுக்கு காரணம் முதல்ல நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த மனக்கவலைகளை வந்துட்டு அதிகமாகவே நீங்க தேக்கி வச்சிருந்தீங்களா, இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உங்க லைஃப்ல வந்து நடந்து இதை போய் நம்ம யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும், அதனால நம்ம கவுன்சிலிங் போய் ஆகணும் அந்த மாதிரி நினைச்சீங்க? எந்த விஷயத்துக்காக நீங்க கவுன்சிலிங்க்கு வரணும்னு நினைச்சீங்க? ஓகே மேடம், நான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு வரணும்னு எனக்கு அந்த எண்ணம் இல்லை. கவுன்சிலிங் பற்றி எனக்கு தெரியாது. கவுன்சிலிங்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தாட் என்னென்னா, ஸ்கூல் டைம்லலாம் கவுன்சிலிங்க்கு அனுப்புறதுனா சரியா இல்லாதவங்க தான் கவுன்சிலிங்க்கு அனுப்புவாங்கன்றது என்னோட ஒரு தாட். ஸோ நான் கவுன்சிலிங் பற்றி யோசிக்கல. 2019-18 எண்டெல்லாம் எனக்கு நான் ஒரு சில விஷயங்களை என்னோட லைஃப்பில் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட அந்த எண்ணத்தோட தாக்கம் வந்து என்னோட எக்ஷன்லையும் நாளடைவில் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. எண்ணத்தோட பிரதிபலிப்பு மாதிரி என்னோட எக்ஷன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் தாண்டி ஒரு மாதிரி கவலை நிறைஞ்ச ஒரு மனசனை அப்படியே போய்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. 2019 நான் அப்போ எனக்கு வந்து ரேடியோ வானொலி கேட்குற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்போ நான் வானொலியில் கேட்டுகிட்டே இருக்கிறப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட இன்டர்வியூ தான் மின்னல் எஃப்எம்ல கேட்டோடனே அப்போ தான் இந்த கவுன்சிலிங் பற்றி நீங்கள் அந்த ப்ரீஃப் பண்ண பிறகு எனக்குள்ளேயே ஒரு தாட், ஒரு எண்ணம், ஓகே நம்ம ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆன ஒரு பதிலோ ஒரு தேடலோ மேபி இங்கே நம்ம போகலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை எப்போதுமே விரும்புவேன். என்னை பற்றியான விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறதுக்கு, அந்த விஷயம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு, வெளியில்
நண்பர்கள்கிட்ட அது வந்து கிடைக்கும். பட் ஆனால் நான் என்ன கோத்ரூ பண்ணுறேன்றத என்னோட நண்பர்கள்கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லாத ஒரு ஒரு எண்ணம். அதனால நான் வந்து கவுன்சிலிங்க்கு போகலாம்னு முடிவு பண்ணி நான் வந்தேன். அதாவது கவுன்சிலிங்ல என்னன்னு விஷயம் தெரியாமலே வந்துட்டு உங்களுக்கு இந்த தூண்டுதல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, விச் மீன்ஸ் யூ ஜஸ்ட் தாட் நம்ம யார்கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். ஸோ கவுன்சிலிங் வந்துட்டு சரியான இடமா இருக்கும் பிகாஸ் இட்ஸ் சேஃப் ஸ்பேஸ். ஆமாம், கரெக்ட். அது சேஃபான ஸ்பேஸ் அப்படின்ற எண்ணமும் எனக்கு வந்துச்சு. அதே நேரத்தில் எனக்கு யாருன்னு தெரியாது, எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஆள். நம்ம எப்படி போயிட்டு அவங்கக்கிட்ட என்னை பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நான் ஒரு ஆண், அந்த டைமில் எனக்கு ஒரு 30 வயசு இருக்கும். நான் ஒரு 30 வயசு ஒரு ஆள் இங்கேருந்து போயிட்டு அறிமுகம் இல்லாத ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கமும் இருந்துச்சு. ஆனால் நான் கோத்ரூ நான் 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 அந்த டைமில் கோத்ரூ பண்ணிட்டு இருந்த விஷயம் நாளடைவிலையும் அது ஒரு அது 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 ஒரு பீக் பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அங்கேயும் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. அதனால நான் போனேன். ஸோ லைஃப்ல ஒரு பாயிண்ட் விச் மீன்ஸ் உங்களுக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கண்டிப்பா இது வந்துட்டு வெளிப்படுத்தி ஆகணும். இதுக்கு வந்து இது இப்படி நமக்குள்ளேயே வச்சிருந்தோமா இது எங்க போய் முடியும்ன்றது தெரியல. ஏன்னா தொடக்கம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனா முடிவு எங்க போய் முடியும்னு தெரியாத ஒரு நோட்ஸ். அந்த நடுநிலையான நிலையில இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு வேதனையோ ஒரு ஒரு துன்பமோ ஒரு வெளிப்படையான ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு மனிதனாகவோ என்னுடைய செயல்களை சரியா செய்ய முடியாத தவிச்சுக்கிட்டு. ஏன்னா வேலையை நான் அந்த டைம்ல ஒரு கம்பெனியில வேலை செஞ்சேன், ஒரு எம்ப்ளாய். அங்கேயும் என்னோட பெஸ்ட்டு கொடுக்க முடியல. ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட், அதுவும் என்னால் சிறப்பாக செய்ய முடியல. ஸோ இதுக்கு இடையில சிறப்பான ஒன்று எங்கிட்டேருந்து வெளிப்படுத்த முடியாததுக்கு இது ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கு. இந்த தடையை எப்படி நம்ம மீண்டு வர்றது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. குழப்பம் தாண்டி ஒரு ஒரு வேதனைக்கு காலையில எரிஞ்சிருக்கிற காலையிலேயே தூங்கவும் கஷ்டப்படுவேன், எரிஞ்சு வெளியே போறதுக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில தான் நான் இருந்தேன். 2019 அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய நாட்கள். நீங்க சொல்லும் போது இது ரொம்ப ஹெவியா இருக்கிறது என்னாலே சென்ஸ் பண்ண முடியுது. இப்ப அதை கடந்து ஒரு 6 வருஷம் வந்துட்டேன். ஆனா இப்பவும் அந்த நிலைமைக்கு அங்க பின்னாடி போறப்ப இன்னமும் கொஞ்சம் ஒரு நடுக்க நிலை தாண்டி வந்துட்டுன்ற ஒரு தைரியம் இருந்தாலும் அது வேண்டாம் அப்படின்னு என்ன நிறைய ரிமைண்ட் பண்ணி என்ன ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன், அது வேணாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்லாம் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு என்னால் சென்ஸ் பண்ண முடியுது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லேயே எனக்கு மனசுக்கு புரிய வருது. ஸோ இதனால நீங்கள் கவுன்சிலிங் வந்து நீங்கள் சொல்கிறது ஐ திங்க் இந்த நேரத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். விச் மீன்ஸ் யாருமே உங்ககிட்ட அந்த சொல்லலை, அதாவது கவுன்சிலிங் பற்றி தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தோடனே இதை போய் நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லுது. ஐ திங்க் தட் இஸ் த பிகஸ்ட் ஸ்ட்ரகிள் எவ்ரி மேன் ஹேஸ் இன் திஸ் என்டையர் யூனிவர்ஸ். ஸோ அந்த முதல் ஸ்டெப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அது இப்போ நான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கவுன்சிலிங் செஷனுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்குள்ள கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நிறையா பேக் ஆஃப் யர் மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும்போது என்ன மாதிரியான ஹெசிடேஷன், அதாவது என்ன மாதிரியான கான்சன்ஸ் உங்களுக்குள்ளே இருந்தது? இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம போகணுமா இல்லை வேண்டாமா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தடையாக இருந்ததுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அதை சொல்லியிருந்தீங்க 30 வயசு அந்த சமயத்தில் நீங்கள் யோசிச்சிங்க ஒரு தெரியாத ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் விளக்கி சொல்லணும்னா என்னன்னு சொல்றீங்க? ஆமாம், எனக்கு அந்த ஒரு தயக்கம் ஒரு பதற்றம் இருந்துச்சு. ஏன்னா நான் என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன கோத்ரூ பண்ணுறேன்ட்டு என்னை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு நான் சொன்னாதான் அங்கே எனக்கான ஏதோ ஒரு பதிலோ
இல்லை ஏதோ ஒரு தீர்வோ அங்கே இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இருந்த என்னுடைய எமோஷன், அந்த அந்த இருந்த எமோஷன் என்ன அதை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முயற்சியை தான் நான் அந்த டைமில் நான் எடுத்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் போய் காடியை பார்க் பண்ணிவிட்டு, நான் அந்த அந்த டைம் சொன்ன டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னுக்கு ஏர்லியாக வந்து பார்க் பண்ணிவிட்டு, போகணுமா, இங்கேருந்து நம்ம போகணுமா அப்படின்னு, இல்லை இல்லை கேன்சல், இல்லை என்னால் வர முடியாதுன்னு கூட சொல்லிடலாம் அப்படின்னு 2 யோசிச்சு, அந்த ஒரு என்னை தைரியப்படுத்தி, இல்லை போவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்தேன். ஒரு 2 மினிட்ஸ் வர அந்த 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 செஷன் ஏன்னா யார் அது வரைக்கும் என்ன நான் அது என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன இருக்குன்றது, என்ன கோத்ரூ பண்ணுறேன்றது யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. ஏதோ ஏதோ ஒரு சம்திங் எனக்குள்ளேயே இருக்குது. ஏன்னா என்ன ஒரு இதெல்லாம் நான் எனக்குள்ளேயே நான் ஒரு தைரியமான ஒரு ஆள். என்னை அப்படி தான் சொல்லுவாங்க. என்னை நான் நினைக்கிற முன்னைக்கு என்னை வந்து எங்கள் வீட்டில் டேய் உனக்கு என்னடா, நீ ஒரு தைரியமான ஆள், நீ நீ எதுவாக இருந்தாலும் செஞ்சிருவ, நீ நீ அப்படி நீ இப்படி இப்படி எல்லாம் என்னை சின்ன வயசுலேருந்து சொல்லி 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 நான் நான் அப்படி தான் போல. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஏதாச்சும் ஒரு எமோஷனுக்கு அழுவணும்னு சொல்லிட்டா, என்னடா என்ன ஆம்பளை பையன் அழுவலாமா அப்படின்னு ஒரு அந்த அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு ஒரு 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 வயதுக்கு அப்புறம் அழுந்தா ஆம்பளை பையன் இல்லை, ஆம்பளை மேன் அழுவ மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் என் மைண்டுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த இமேஜை கேரி பண்ணுறதுக்காக நான் இது எல்லாமே நான் வெளிப்படுத்த முடியாமல் இருந்தேன். அது அப்படியே நான் அப்பொழுது அந்த டைமில் என்னோட உணர்வுகள், எமோஷன், அந்த எனக்கு அது நான் எமோஷ்னலாக இருக்குன்ற ஒரு விஷயமே நான் கவுன்சிலிங் வந்த பிறகு தான் எனக்கே தெரியும். அது வரைக்கும் அந்த எமோஷ்னல் அந்த அந்த அதை வந்து எனக்கு அதை வந்து வெளிடேட் பண்ணுறதுக்கோ அது 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 எனக்கு தெரியல. ஏன்னா எமோஷன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 தவறான ஒரு கண்ணோட்டத்தில் தான் எனக்கு மைண்டில் அப்படி தான் பதிவு பண்ணியிருந்தாங்க. எமோஷன் அந்த உணர்வுகள்ன்றது எல்லாத்தையும் அதுக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்குன்ற விஷயமும் எனக்கு அப்போ தெரியாமல் இருந்ததுனால நான் அந்த இப்போ அந்த எமோஷன், அந்த உணர்வுகள் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். அப்போ எனக்கு தெரியாது அந்த செஷன் வர வரைக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அவ்வளோ போராட்டம் மனசுக்குள்ள இருந்து நிறைய போராட்டத்தோட தான் ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு அந்த கவுன்சிலிங் செஷன் வந்திருக்கு. ஈவன் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் த செஷன் உங்களுக்கு அந்த டிசிஷன் கூட நீங்கள் மாற்றிடலாமா அப்படின்னு யோசிச்சிருங்க இல்லையா? ஸோ விச் மீன்ஸ் ஐ ஆல்சோ அஸ்யூம் சோ மெனி பீப்புள் அவுட் தேர் வெளியே வந்துட்டு கவுன்சிலிங்ன்றது ஒரு விஷயத்தை வந்துட்டு போகணும் அப்படின்னு நீ நினைச்சாலும் பட் சம்ஹவ் உங்களுக்குள்ள ஒரு ஹெசிடேஷன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், பட் சம்ஹவ் யூ வென்ட் த்ரூ. ஸோ ஐ திங்க் திஸ் ஷுட் பி an எக்ஸாம்பிள். இட் இஸ் ஓகே, என்னதான் நம்ம போய் பார்த்துருமே, ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளோ கவலைகள் இருக்கு, நிறைய விஷயத்த சொல்லணுமே, சரி நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு யூ ஜஸ்ட் டுக் த ஸ்டெப் அண்ட் வென்ட். ஐ திங்க் தட்ஸ் தி பிக்கஸ்ட் திங் யூ டிட் இன் யுவர் லைஃப். எஸ், அது நீங்கள் சொல்ல மாட்டேன். அது ஒரு பெஸ்ட்டான ஒரு டிசிஷன். ஏன் எனக்கு கவுன்சிலிங் போகணுன்னு நான் யார்கிட்டயாவது சஜஸ்ட் பண்ணாலும், இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட் நான் ஷேர் பண்ணாலும், நான் என்ன நினைப்பேன்னா, அது நீங்கள் யார், உங்களோட எமோஷன் என்ன அப்படின்றத தெளிவாக சிந்திக்கிறதுக்கும், கரெக்டாக அதை வெலிடேட் பண்ணி கடந்து போகிறதுக்கும் ஒரு ஒரு டூலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஏறக்குறைய உங்களுக்கு கவுன்சிலிங்ன்றா என்னன்னு இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு இருக்கு. ஆமாம், ஆரம்பத்தோட இப்போ வந்துட்டு கவுன்சிலிங்ல என்னன்னு உங்களால டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில நீங்க இருக்கீங்க. கரெக்ட்.